ஊமையாக இருக்கிறவங்க பேசுகிறது, ஊனர் சுஸ்தமடைகிறது, சப்பானிகள் நடக்கிறது, குருடர் பார்க்குறது, இதெல்லாம் ஜனங்கள் பார்க்கும் பொழுது ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். யாருங்க இந்த இஸ்ரவேலின் தேவன்? அவர் இயேசு சுவாமியே தான். தேவனுடைய மகிமை இப்படி வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ தேவனாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஹீலிங் பண்ணும் பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா ஹீலிங்க்கும் அவருக்கு மகிமையை செலுத்துங்க. அந்த மகிமையை நீங்கள் வைத்து கொள்ளாதிருங்கள், அதை தேவனுக்கென்றே செலுத்துங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இன்னும் அநேக ஹீலிங்கை நீங்கள் செய்ய முடியும் அவருடைய நாமத்தினால, அவர் உங்களுக்கு கொடுக்குற வல்லமையின்படி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பிதாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மகிமைப்படுத்துங்க. ஏனென்றால் நம்ம யாருமே டைரெக்டாக பிதா கிட்ட போக முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவரே வழி. ஸோ இதை புரிந்து கொண்டு இது முதல் நீங்கள் செலுத்தாத மகிமையும் அவருக்கு செலுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ரிலீஃப் நீங்கள் உணர்வீங்க. ஆவிக்குரிய ரீதியில் அடுத்த லெவலுக்கு போன ஒரு அனுபவம் உங்களுக்கு வரும். ஆமென்.